வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. பெண்களுக்கு ஜாமீன் இல்லாமல் 3 லட்சம் வரை பணம் கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமாக பெண்கள் சுய தொழில் செய்வதற்கும் பொருளாதார ரீதியாக உயர்வதற்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த திட்டத்தினுடைய பெயர் என்ன, அதற்கு விண்ணப்பிப்பதற்கான நிபந்தனைகள் என்ன, எப்படி விண்ணப்பிக்கணும் என்பது போன்ற கூடுதலான விவரங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்லக்கூடிய தகவல்கள் முழுசா உங்களுக்கு தெரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, பெண்கள் பொருளாதார ரீதியாக உயர்வதற்கும் யாருடைய தயவும் இல்லாமல் வாழ்வதற்கும் மத்திய மற்றும் மாநில அரசுகள் பல்வேறு உதவிகளை எல்லாம் செய்து வருகின்றன. பெண்கள் சுயதொழில் செய்து வாழ்க்கையில் முன்னேறும் நோக்குடன் மத்திய அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் குறிப்பிட்ட தொழில் செய்யும் பெண்களுக்கு உத்தியோகினி திட்டத்தின் மூலமாக 3 லட்சம் வரை கடனுதவி வழங்கப்படுகிறது. இதில் பிற்படுத்தப்பட்ட பிரிவை சேர்ந்த பெண்களுக்கு 50% மானியம் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க. இது பெண்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் ஒரு முக்கிய முயற்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த உத்தியோகினி திட்டத்தின் கீழே சமையல் எண்ணெய் வர்த்தகம் உள்ளிட்ட தொழில்களுக்கு ரூபாய் 1 லட்சம் முதல் 3 லட்சம் வரை கடன் பெற முடியும். இதற்கான முக்கிய நிபந்தனைகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கடன் பெறக்கூடிய பெண் 18 வயது முதல் 55 வயதிற்குள் இருக்க வேண்டும். அதோடு அவர்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் 2 லட்சத்திற்குள் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழே அவங்களால கடன் பெற முடியும். தனியாக வாழும் பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வருமான வரம்பு விதிக்கப்படவில்லை. மேலும் இதில் இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்பு வாங்கிய கடன்களை சரியாக செலுத்தியவர்களுக்கு மட்டுமே புதிய கடன் வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மக்களே, உத்தியோகினி திட்டத்தில் சிறப்பு பிரிவில் சேரும் பெண்களுக்கு 3 லட்சம் கடனில் 90% வரை மானியமும் வழங்கப்படுகிறது. அதாவது அவர்கள் 2,10,000 திருப்பி செலுத்தினாலே போதும். வட்டியில்லா கடன் என்பதால் கிராமப்புறங்களில் வசிக்கும் பெண்கள் அதிக எண்ணிக்கையில் இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கிறாங்க. இந்த திட்டத்தை வணிக வங்கிகள் மற்றும் பொதுத்துறை வங்கிகள் மூலமாக செயல்படுத்தப்படுகிறது. அரசு அங்கீகரித்த பயிற்சி நிலையங்கள் மூலம் பெண்களுக்கு தொழில் மேம்பாட்டு பயிற்சியும் கொடுக்கறாங்க. இந்த கடனுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு ஜாமீன் கொடுக்கிற மாதிரி எந்தவித உத்தரவாத ஆவணங்களும் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்திற்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்திற்கு பெண்கள் அருகில் இருக்கக்கூடிய வங்கி அல்லது ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்காக உங்களுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் அட்டை, பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், பிறப்புச் சான்றிதழ், முகவரி மற்றும் வருமான சான்றிதழ்கள், ரேஷன் அட்டை, வறுமை கோட்டிற்கு கீழுள்ளோர் அட்டை, சாதி சான்றிதழ், வங்கி பாஸ்புக் நகல் ஆகியவை தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு கொண்டு வந்திருக்கின்ற இந்த உத்தியோகினி திட்டம் பெண்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. தொழில் முனைவோராக மாற விரும்பும் அனைத்து பெண்களும் இந்த திட்டத்தின் வாயிலாக லாபம் பெறலாம் அப்படிங்கிறத மகிழ்ச்சியாக அறிவிச்சிருக்காங்க. மக்களே, இந்த உத்தியோகினி திட்டத்திற்கு நீங்க தேவையான ஆவணங்களோடு விண்ணப்பிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் சரிபார்க்கப்பட்டு அதிகபட்சம் 15 நாட்களுக்குள் உங்களுக்கான பணம் உங்களுடைய வங்கி கணக்குக்கு செலுத்தப்படும் அப்படிங்கிற மகிழ்ச்சி அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.